விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் குழந்தையின் உடல் தற்போது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தை லியா லட்சுமி உடலுக்கு உடற்கூறாய்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து குழந்தையின் உடல் தற்போது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியினை நேரலையில் பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களை மேலும் வழங்க இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஜோதி நரசிம்மன். ஜோதி நரசிம்மன், வணக்கம். விவரங்களை நீங்க வழங்கலாம். கழிவுநீர் தொட்டியில் தவறி விழுந்து உயிரிழந்ததாக கூறப்படும் லியா லட்சுமி 4 வயது குழந்தை உடல் ஒரு ஆய்வுக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. காலை 1 மணி நேரமாக 9 மணியிலிருந்து உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டது. விக்கிரவாண்டி காவல் ஆய்வாளர் பாண்டியன் அவர்கள் உடற்கூறு ஆய்வு பெறுவதற்கான ஆணையினை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கிய பிறகு உடற்கூறு ஆய்வு நடைபெற்றது. சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பு நடைபெற்ற உடற்கூறு ஆய்வின் விவரங்கள் இன்னும் 1 மாதமாகவும் வெளியிடுவதற்கு என்றும் முதல் தகவல் அறிக்கையாக இன்னும் சற்று நேரத்தில் வழங்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்ட குழந்தை லியா லட்சுமியின் உடல் அவரது சொந்த ஊரான விக்கிரவாண்டியில் உள்ள அவரது வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது பழைய காவல் நிலையம் எதிரில் அமைந்துள்ள அவரது வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டது. கொண்டு வரப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் அந்த உடலை பார்த்து கதறி எழுதுவது காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். அந்த குழந்தை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் என்றும் எல்லோரிடத்திலும் மிகவும் எளிமையாக பழகக்கூடிய குழந்தை என்றும் அந்த உறவினர்கள் சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். குழந்தை சாவில் மர்மம் இருப்பதாக அவர் உறவினர்கள் தெரிவித்த நிலையில் நேற்று பல்வேறு கட்ட போராட்டங்களை அந்த உறவினர்கள் பள்ளி வளாகத்துக்கு முன்பு நடத்தினார்கள். அதாவது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் அதன் நிர்வாக கோளாறு காரணம் தான் இந்த குழந்தை உடலுக்கு காரணமாக இருந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். தொடக்க கல்வி அலுவலர் நேற்று அந்த பள்ளி வளாகத்திற்கு வந்து பள்ளி நிர்வாகத்தின் நிர்வாக முறைகேடு எப்படி இருக்கிறது என்பதை தெரிய வேண்டும் என்கிற நிலையில் போலீசார் விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து போலீசார் தொடர்ந்து விசாரணை வருகின்றனர். தமிழக முதலமைச்சர் அந்த இறந்து போன குழந்தையின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியாக 3 லட்சம் ரூபாய் வழங்கினார். இந்த நிலையில் தொடர்ந்து தங்களுடைய குழந்தை இறப்பில் மர்மம் இருப்பதாகவே கூறி உறவினர்கள் அழுது வருகின்றனர். தொடர்ந்து மிகவும் இயல்பாகவும் எளிதாகவும் பழகக்கூடிய அந்த குழந்தையின் இறப்பு தங்களால் தாங்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக அந்த குழந்தையின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் சொல்லி எழுதி கொண்டிருக்கிறார்கள். உறவினர்கள், பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் அந்த பகுதியைச் சேர்ந்த பல்வேறு பொதுமக்களும் அந்த குழந்தைக்கு அஞ்சலி செலுத்தி வருகிற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. குழந்தையின் செயல்பாடுகள் குறித்து கூறி அழுது கொண்டிருக்கிற நிலைமைதான் தற்போது தொடர்ந்து நீடித்திருக்கிறது. இந்த பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்ந்து பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஆகியோர் வேறு ஏதாவது போராட்டம் நடத்துவார்களா என்கிற நிலையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தையின் வீட்டுக்கு மிக அருகில், அதாவது சுமார் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் தான் அந்த பள்ளி அமைந்திருக்கிறது. அங்கும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தொடர்ந்து வேறு ஏதாவது போராட்டங்கள் நடக்கப் போகிறது என்கிற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறை அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குழந்தையின் உடலுக்கு பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள், பெற்றோர்கள் ஆகியோர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவர்கள் அந்த குழந்தையின் செயல்பாடுகளை பற்றி ஒவ்வொரு கருத்தாக சொல்லி அழுது வந்து கொண்டிருக்கிற நிலைதான் தற்போது இருந்து வருகிறது. அந்த குழந்தை மிகவும் எல்லோரிடம் பரிச்சயமாக பழகக்கூடிய ஒரு குழந்தை என்றுதான் அந்த உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் அந்த பகுதியை சார்ந்த மக்கள் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் உறவினர்கள் அந்த குழந்தையின் உடலை பார்த்து கதறி எழுத வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ஜோதி நரசிம்மன்.